भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। भज गोविंदम भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मति। संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुःखकरणे। मूढ़ जहीहि धनागम तृष्णा कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णा। यल्लभसे निज कर्मोपातम् वित्तं तेन विनोदय चित्तं। भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते। नारी स्तन भरनाभिदेशं दृष्ट्वा मागामोहावेशम्। एतन्मां सबसादि विकारम् मनसि विचिन्तय वारं वारं। नलिनी दलगत जलमति तरलं तत्त्वजीवितमतिशय चपलम्। विद्धि व्याध्यभिमानग्रस्तं लोकं शोकहतं च समस्तं। यावत् वित्तोपार्जन तावन्निज परिवारो रक्ता। पश्चात् जीवति जर्जर देहि वार्तां कोऽपि न पृच्छति गेहि। यावत् पवनो निवसति देहि तावत् पृच्छति कुशलं गेहि। गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये। बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः। वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः। काते कान्ता कस्ते पुत्रः संसारो यमतीव विचित्रः। कस्य त्वं कः कुत आयातः तत्त्वं चिन्तय ददिह भ्रातः। सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः। वयसि गते कः कामविकारः शुष्के नीरे कः कासारः। क्षीणे वित्ते कः परिवारः ज्ञाते तत्त्वे कः संसारः। मातुर् धन जन यौवन गर्वं हरति निमेषात् कालः सर्वम्। मायामयमिदमखिलं भूत्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। दिनयामिन्यौ सायं प्रातः शिशिरवसन्तौ पुनरायातः। कालः क्रीडति गच्छत्यायुः तदपि न मुञ्चत्याशावायुः। काते कान्ता धनगत चिंता पातुलकिं तव नास्ति नियंता। त्रिजगति सज्जन संगतिरेका
भवति भवानवतरणे नौका जटिलो लुञ्चित केशः काषायाम्बर बहुकृतवेषः पश्यन्नपि च न पश्यति मूढः सुदर निमित्तं बहुकृतवेषः अंगं गलितं फलितं हुंडं दशन विहीनं जातं कुंदं वृद्धो याति गृहीत्वा दण्डं तदपि न मुञ्चति आशापिण्डं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गोविन्दं भज मूढमते। கோவிந்தனை நாடு மனமே கோவிந்தனை நாடு. எதற்காக நாட வேண்டும்? என்ன அவசியம் நாடுவதற்கு? யாரை நாடுவதின் மூலமாக நம்மிடம் இருக்கின்ற பயம், மரண பயமானது நீங்குமோ? சந்நிகிதே காலே சம்பிராப்தே, நம்மிடம் இருக்கின்ற பயம், மரண பயம். அந்த மரண பயம்தான் நம்மை நல்லதையும் செய்ய தூண்டுகிறது. அந்த மரண பயம்தான் நம்மை பாபகரமான காரியத்தையும் செய்ய தூண்டுகிறது. பயத்தை மட்டும் இறைவன் நமக்கு கொடுக்காது போனானேனால் உலகத்திலே நல்லதும் நடக்காது, பாபகரமான காரியமும் நடக்காது. நாம் யாரும் மோட்சத்துக்கும் வரமாட்டோம், போகத்தையும் அனுபவிக்க மாட்டோம். பயம்தான் நம்மை செயல் செய்ய தூண்டுகிறது. அந்த பயம் அறியாமையினாலே வருகிறது. என்னை பற்றின அறியாமைதான் பயத்தை. அப்ப என்னை பற்றின ஞானம் எனக்கு ஏற்பட்டு விட்டால் பயம் என்னை விட்டு நீங்கி போகிறது. பயம் நீங்கி போவதுதான் வேதாந்த சாஸ்திரம் நம் கொடுக்கக்கூடிய பலன். இந்த கல்வியினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? கடைசியில இந்த கல்வி எல்லாம் படித்து பிறகு என்ன எனக்கு கிடைத்தது என்று பார்த்தால் என்னிடம் இருக்கின்ற பயம் நீங்கி புதிதாக எதுவும் கிடைக்கக்கூடாது. இருக்கின்றவை அனைத்தும் வெளியேற வேண்டும், புதிதாக ஒன்றும் கிடைக்கக்கூடாது. அப்போ என்னடா, நான் இருப்பதை நான் எது என்னிடம் இருக்கிறதோ அதை நான், என்னிடம் எது இருக்கிறது? ஆனந்தம், அழிவற்ற தன்மை, ஆனந்தம், சாந்தம், சிவம், அத்வைதம். அதான் என்னுடைய சொரூபம். அந்த உன்னதமான நிலையை நான் அடைவதற்காக நாடுதல், உடலால் நாடுதல், வாக்கால் நாடுதல், மனதால் நாடுதல். உடலால் எப்படி நாட வேண்டும் என்று சொன்னார்? தீன ஜனாய வித்தந்தே. நம்மிடம் என்னென்னலாம் செல்வங்கள் இருக்கின்றதோ எல்லா செல்வங்களையும் தீன மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நம்முடைய மனம் தூய்மை பெறுகிறது, உடல் தூய்மை பெறுகிறது, அபிமானங்கள் போகிறது, ஆசைகள் நீங்கி போகிறது, பேராசை நீங்கி போகிறது, பொறாமை நீங்கி போகிறது. மனம் தூய்மை அடைந்து உள்முகமாக திரும்புகிறேன். உள்முகமாக திரும்பிய வாக்குக்கும் மனதுக்கும் என்ன பயிற்சி கொடுத்தார்? நேயம் சித்தம் சஜ்ஜன சங்கே. இந்திரியத்தை அழைத்து கொண்டு போய், மனதை அழைத்து கொண்டு போய் சஜ்ஜனங்களுடைய இடத்திலே அமரவை, அழைத்து கொண்டு செல். மனதை கொண்டு போய் ஏயம் ஸ்ரீபதி ரூபமதஸ்ரம், நாராயணனுடைய லட்சுமிபதியாக இருக்கின்றவனுடைய உருவத்தை மனதால் தியானித்துக் கொண்டே ஏயம் கீதா நாமஸ்திரம். பகவத்கீதையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும்
தினந்தோறும் படித்து அதனுடைய உண்மையான பொருளை புரிந்து கொண்டு அந்த பொருளாகவே நான் ஆகி போதல், தியானித்து அதுவாகவே நான் ஆகி போதல். உடலால் நாடு, வாக்கால் நாடு, மனதால் நாடு. அப்படி நாடினா என்ன கிடைக்கும்? பகவத்கீதா கிஞ்சித கீதா, கங்கா ஜலலவ கணிகா பீதா, சகிருதபியேன முராரி சமர்ச்சா, கிரியதே தஸ்ய யமேன ந சர்ச்சா. நமக்கும் யமனுக்கும் இடையிலே சர்ச்சை என்பது இல்லாமல், யமன் நம்மை அதன் பிறகு சிந்திக்க மாட்டார். காரணம், நான் யமனை சிந்திக்காத காரணத்தினாலே. இப்ப நான் யாரை சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றேன்? சதாசிவ காலம் கோவிந்தனையே சிந்திக்கின்றேன். ஆகினாலே கோவிந்தனாகவே ஆகி, யமனுக்கு என்ன வேலை அங்கே? இவன் புண்ணியம் செய்தானா, இவன் பாவம் செய்தானா, என்ன என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான், இவனுடைய கணக்கு என்ன, கொண்டு வா பார்க்கலாம், அதற்கு ஏற்ப இவனுக்கு தீர்ப்பு கொடுக்கலாம் என்று அங்கே ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை. புண்ணிய பலனும் இருக்காது, பாவ பலனும் இருக்காது. நன்மை தீமை இல்லாமல் போய்விடுகின்ற காரணத்தினாலே நாம் பார்த்தோம் ஏற்கனவே தத்துவ போதத்துல, ஞானம் வந்ததற்கு பிறகு சர்வம் கர்மாக்கிலம், அனைத்து கர்மங்களும் பஸ்மசா குருதே. சஞ்சிதமும் அழிந்து போகிறது, ஆகாமியும் அழிந்து போகிறது, பிராரப்தமும் கூட அவனுக்கு அழிந்து போகிறது. ஆனால் உடலளவிலேயே அந்த பிராரப்த வினை இருக்கும், அதை அனுபவிப்பான் என்பான். அப்போ இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற உள்ளத்திற்கு உலகத்தை நோக்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தின்பால் மீண்டும் வந்து அர்த்தத்தையோ காமத்தையோ புண்ணியத்தையோ நாட வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த பூர்ணமான ஆனந்தத்திலேயே எப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்துக்கு போக வேண்டும் என்று கடினமாக எத்தனம் செய்கின்றன. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனாதான் ஆனந்தம் இருக்கிறது, அமைதி இருக்கிறது, நிறைவு இருக்கிறது, எனக்கு அப்பொழுதுதான் சந்தோஷம் கிடைக்கும் என்று முயற்சி எடுக்கின்றன. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகின்ற வரைக்கும் கடின முயற்சியை செய்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனது பிறகு நாம் ஒன்றுமே செய்வோம். இரண்டாவது, அங்கிருந்து நாம் விடுபட்டு வர வேண்டும் என்று சொல்லும் போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. காரணம் என்னடா, இந்த ஆனந்தத்தை மீண்டும் நான் எப்பொழுது பெறுவேனோ, இந்த ஆனந்தத்தை நான் இப்பொழுது இழந்து விட்டேனே, இந்த ஆனந்தத்தை மீண்டும் நான் எப்பொழுது பெறுவேனோ என்று அந்த நாள் முழுக்க போராட்டமா. அந்த ஆனந்தத்தை நான் அடையும் காலத்திலே அங்கே நிறைவு மட்டுமே இருக்கிறது. அதே போல ஒரு முறை அந்த உண்மை சுரூபத்தை நான் உணர்ந்து விட்டான், கோவிந்தனாகவே நான் மாறிவிட்டேன். முதல்ல கோவிந்தனை நாடுதல், கோவிந்தனை அறிவை கொண்டு அறிந்து கொள்ளுதல், கோவிந்தனாகவே நான் ஆகி. இந்த மூணு படி இருக்கு. முதல்ல கோவிந்தனை நாடுதல், பிறகு கோவிந்தனை சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு அறிந்து கொள்ளுதல், மூன்றாவது கோவிந்தனாகவே நான் ஆகி போதல். இந்த மூன்று படியுமே காமிச்சிட்டேன் இந்த ரெண்டு பாடல். முதல்ல நாடனம், அப்புறம் அறியணும், அப்புறம் அதுவாகவே ஆகும். நாம் நாடாமல் இருந்தால் அறிந்து கொள்ளுதல் கடினம், அறியாது போனால் அனுபவித்தல். இந்த மூன்றும் நடந்து நான் எப்பொழுது அந்த சுரூபமாகவே ஆகிப்போம். எனக்கு என்ன கிடையாது, யமேன சர்ச்சான கிரியதே. யமனுக்கும் எனக்கும் அதன் பிறகு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் சொல்லுகிறது. பகவான் கீதையில சொல்லப்பட நாம் பார்க்க போகின்றோம். அந்த உண்மையை அடைந்ததற்கு பிறகு நாம் மீண்டும் திரும்பி வருவதில்லையா? எதை அடைந்து விட்டால் நிவர்த்தந்தே, மீண்டும் நாம் திரும்பி வருவதில்லை. தத்தாமே,
அதுதான் உண்மையான பரமபதம். தாமம் அதுதான் இருப்பிடம். பரமம் தாமம் மேலான இருப்பிடம் அதுதான். நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு வருஷா வருஷம் தொடர்ந்து போயிட்டு வருகிறோம். அதல்ல இது. அந்த பதத்தை ஒருமுறை நான் தொட்டுவிட்டால், அந்த பரமபதத்தை ஒருமுறை தொட்டுவிட்டால், பரந்தாம மேலான இருப்பிடத்தை அடைந்து விட்டார், நிவர்த்தந்தே மீண்டும் நான் விரும்புவதில்லை. பகவான் சொல்றார், அதுதான் என்னுடைய உண்மையான பரமபதம். தத்தாம பரமம் மம, அதுதான் என்னுடைய மேலான ராமம் இருப்பிடம். சரி சுவாமிஜி, அதை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், அதை நாட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். இப்பொழுது எங்களுக்கு அந்த நாட்டம் வர வேண்டுமானால் அதற்கு எங்களுக்கு என்ன தகுதியானது வேண்டும்? அந்த உண்மையை நாட வேண்டுமானால் எங்களுக்கு என்ன தகுதி? உண்மையை அறிந்து கொள்வதற்கு யாருடைய துணை எங்களுக்கு? யாருடைய துணையை கொண்டு அந்த உண்மையை நாங்கள் அறிந்து? இதையை நாமளே படித்து புரிந்து கொள்ளலாமா? விசுவசனாமத்தை நாமளே படித்தால் புரிந்து கொள்ளுமா என்றால் புரியாது. அப்போ நமக்கு ஒரு பிரமாணம் தேவைப்படுகிறது. அதனால்தான் சாந்தோக்கிய உபநிஷம் சொல்லுகிறது, ஆச்சாரியனை யாரொருத்தன் துணையாக கொள்கின்றானோ, ஆச்சாரியவான் வேத, ஆச்சாரியனை யார் துணை கொள்கின்றானோ, ஆச்சாரியவான், ஆச்சாரியனை யார் தன்னுடைய சொத்தாக கொள்கின்றானோ, சகா வேத, அவன் அறிகிறான், அவனே அறிகிறான். இங்கே நாடுதல் என்பது, நான் முதல்ல நாட வேண்டுமானால் எந்த தகுதியுடன் நாடுவது, எப்படி நான் நாட வேண்டும்? சினிமா தியேட்டருக்கு போய் நமக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு ஏற்ப நாம் ஒரு இருக்கையை பெற்றுக்கொண்டு அங்கே நாம் அமர்ந்து கொண்டு படம் பார்த்து விட்டு வருவதை போல இருக்குமா? அல்லது இன்று ஆலயத்துக்கு எல்லாம் போனோம் என்று சொன்னால் சினிமா தியேட்டருக்கு போல டிக்கெட்டை வாங்கி கொண்டு போக வேண்டியிருக்கிறது. பகவானை பார்ப்பதற்கு டிக்கெட் வாங்கி கொண்டு போக வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பணம் கட்டினால் இந்தந்த வழி இந்தந்த மக்களுக்கு அதுதான் தகுதியாக அங்கே இருக்கு. பகவான் அங்கே பகவானை ஆலயத்தை பொறுத்த மட்டுக்கும் எல்லோரும் ஒன்றுங்கிற அந்த பாவம் போயிடும், சமங்கிற பாவம் போயிடும். அப்ப அவரோட புத்தத்தினுடைய அடிப்படையிலே அவரவர்களுக்கு அந்த தர்சனமானது கொடுக்கப்படும். அதே போல இந்த உண்மையை பெறுவதற்கு, அந்த பரமாத்மா தான் நான் என்கின்ற அந்த உண்மையை பெறுவதற்கு நான் அவனை நாட வேண்டுமானால் எந்த தகுதியின் அடிப்படையிலே அவனை நாட முடியும்? இங்கே இந்த தகுதியை சொல்லுகின்றார். 30வது பாடல்ல அந்த தகுதியானது சொல்லுகிறது. இந்த தகுதியுடன் கூடியவனாக நான் முதல்ல யாரை அணுக வேண்டும்? பகவானை அணுகுதல் அல்ல, இந்த தகுதியுடன் கூடியவனாய் நான் குருவை. கடைசி பாடல், இந்த தகுதியோடு கூடிய நான் குருவை அண்டி குருவனுடைய துணை கொண்டு அந்த உண்மை பொருளை பாய். அப்ப இந்த ரெண்டு உபாயம், முதல்ல தகுதி, அதன் பிறகு குருவினுடைய துணை, அதன் பிறகு சாஸ்திர ஞானம், அந்த அறிவை கொண்டு நான் உண்மையை. என்ன தகுதி? பாடலை படிப்போம், பிறகு சிந்திக்கலாம். பிராணாயாமம் பிரத்யாஹாரம் நித்யா நித்ய விவேக விசாரம் ஜாப்ய சமேத சமாதி விதானம் பூர்வவதானம் அவதனம் பிராணாயாமம் பிரத்யாஹாரம் நித்யா நித்ய விவேக விசாரம் ஜாப்ய சமேத சமாதி விதானம்
குர்வவதானம் அவதவதானம் பஜ கோவிந்தம் भज गोविंदम गोविंदम भज मूढ़मते गोविंदम भज मूढ़मते இந்த பாடல்ல எல்லா பகுதியையும் ஒரு சாதகனுக்கு இருக்க வேண்டிய எல்லா தகுதிகளையும் ஒரு பக்தனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணங்களையும் ஒரு சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை தகுதிகளையும் ஒரு முமுட்சுக்கு இருக்க வேண்டிய அத்தனை தகுதிகளையும் இந்த பாடல் என்ன சொல்கிறார்? அஷ்டாங்க யோகத்திலே 8 படிகள் இருக்கிறது. 8 படிகள். பதஞ்சலி முனிவர் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு வச்சிருந்தார். 8 படிகளாக அந்த உண்மையை அடைதல் என்பதற்கு. அதுல நீங்க 2 படியை எடுத்துக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும்னா அந்த 2 படியை மட்டும் எடுத்துக்கூடாது. முன்னாடி இருக்கிறது எடுத்துக்கணும், பின்னாடி இருக்கக்கூடிய படியும் எடுத்துக்கணும். அப்போ இந்த 8 படிகளை இங்கே நமக்கு சொல்லுவதாக பொருள் கொண்டால் யம, நியம, ஆசன, பிராணாயாம. இப்போ 4வது பிராணாயாமம் வருகிறது. 5வது பிரத்யாகார. இந்த 4யும் 5 படியும் வச்சுட்டார். அப்ப 6, 7, 8 தாரணா, தியான, சமாதி. அது அந்தக்கரண யோகம். இந்த 5ம் பாக்கிய சாதனா. அந்த 3ம் கடைசி 3ம் ஆந்தர. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். இந்த 5ம் வெளி கரணங்களை கொண்டு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவை. இந்த 5ம் தயாராகிவிட்டால் மற்ற 3ம் உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டியவை. தாரணம். இந்த 8 படிகளை இங்க என்ன பண்றா? 2 படிகளை எடுத்துக்கொண்டு பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிராணனை ஆயாமம் செய்தல். அதுதான் பிராணாயாமம். முதல்ல 2ஐயும் பார்த்துருவோம். அதுக்கு பிறகு 8 படிகளையும் நாம் ஒவ்வொரு வரியா பார்த்து விட்டு முடிந்தால் பதஞ்சலி யோக சூத்திரத்துல படிக்கும் போது இந்த 8ஐயும் விரிவாக நாம் எடுத்து கொடுப்போம். பிராணாயாமம், பிராண ஆயாமம். பிராணனை ஒழுங்குபடுத்துதல் என்பது பொருள். ஆயாமம் என்றால் ஒழுங்குபடுத்துதல். ஆயாமம். பிராணனை அடக்குதல் என்பது தவறு. பிராணனை நிறுத்துதல் தவறு. பிராணனை ஒழுங்குபடுத்தல் பிராண ஆயாமம். காட்டாற்று வெள்ளமானது கரை புரண்டு வரும்போது எப்படி அதை 2 பக்கமும் கரைகளை வலுவான வலிமையான கரைகள் அமைத்து அந்த வேகத்தோடும் வலிமையோடும் பலத்தோடும் ஆக்ரோஷமான தன்மையோடும் ஆர்ப்பரித்துக் கொண்டு வரக்கூடிய ஜலத்தை ஒருமுகப்படுத்தி அனுப்புகின்றோம். அதே போல பிராணனை நாம் என்ன பண்ணுகின்றோம்? ஆயாமம், ஒழுங்குபடுத்தும் சில பயிற்சிகளின் மூலமாக 4 பக்கத்திலும் போகின்ற தேவையில்லாத பிராணன் மூலமாக வெளியேறுகின்ற சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி பிராணனை ஒழுங்குபடுத்துதலுக்கு பெயர் பிராண ஆயாமம். அந்த வகையில பூரகம், ரேஷகம், கும்பகம் இந்த 3 வழிமுறைகளின் மூலமாக, பூரகம் என்றால் வெளியில் இருக்கின்ற காற்றை உள்ளே கொண்டு வந்து நிரப்புவதற்கு பெயர் பூரகம். வெளியில் இருக்கின்ற காற்றை உள்ளே கொண்டு வந்து நிரப்பினால் பூரகம் என்று பெயர். உள்ளே நிரப்பிய காற்றை உடல் முழுவதும் பரவ வைத்து மீண்டும் மலத்தின் மூலமாக, சிறுநீரின் மூலமாக, வலது நாசியின் மூலமாக
இடது நாசி வழியா காற்றை உள்ள இழுக்கிறோம், வலது நாசி வழியாக காற்றை வெளியேற்றினால் அதுக்கு பெயர் ரேச்சகம் என்று பெயர். வெளியேற்றுவதற்கு பெயர் ரேச்சகம். பூரகம் என்றால் நிரப்புதல், ரேச்சகம் என்றால் வெளியேற்றுதல். உள்ளுக்குள்ளே இழுத்த காற்றை வெளியிலே விடாமல் உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு இடத்திலும் நான் நிறுத்தி வைத்தேன். அது பேர் கும்பகம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, துரியம், இப்படி 6 சக்கரங்கள் 7ஆவதாக இருக்கக்கூடிய சிரசாரம். இப்படி படிப்படியாக என்னுடைய மனதை பிராணனோட சேர்ந்து பிடித்து வைத்தால், அந்தந்த இடத்தை பிடித்து வைத்தால் அது பேர் கும்பகம் என்று. இந்த முறையிலே பிராணனை நான் ஒழுங்குபடுத்துதல். அவ்வாறு ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக என்னாகிறது? பிராணன் உந்து சக்தி, கிரியாசக்தி படைத்தது பிராணன். அதான் நம்ம கர்மேந்திரியத்தை எதோட கொண்டு போய் நமக்கு இணைத்து வைத்து பார்த்தோம். கர்மேந்திரியம் பிராணனோட இணைத்து வச்சு பார்த்தோம். கர்மேந்திரியங்கள் வேகமாக வேலை செய்வதற்கு பிராணனுடைய தூண்டு சக்தி காரணமா இருக்கு, ரஜோகுணம் காரணமா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப பிராணனை நான் ஆயாமம் செய்வதன் மூலமாக தமோ குணத்திலிருந்தும் ரஜோ குணத்திலிருந்தும் நான் வெளியேறி சத்துவ குணத்திற்கு வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அவ்வளவுதான் அது பண்ணி கொடுக்கும். புதுசா எந்த மாற்றத்தையும் கொடுத்துறாதாங்க. பிராணனை நாம் ஆயாமம் செய்தால் தமோ குணத்திலிருந்தும் ரஜோ குணத்திலிருந்தும் என்னை விடுவித்து சாத்தியமான உள்ளத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போய் விடும். எவ்வளவு நேரம்? அந்த பிராணாயாமம் செய்கின்ற வரை. நாம் அவ்வாறு அந்த பிராணாயாமம் செய்து சத்துவகுணத்துக்கு வந்ததற்கு பிறகு அந்த சத்துவகுணத்தில் இருந்து கொண்டு அடுத்து நான் செய்ய வேண்டிய உபாசனா, ஞானம், இதெல்லாம் இதுக்கெல்லாம் போகாமல் இருந்தால் மீண்டும் அந்த மனம் என்ன ஆகிறது? பிராணனோட சேர்ந்து கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாசனையோட மீண்டும் இந்திரியங்களை எடுத்துக்கொண்டு வெளி உலகத்தை ஓட ஆரம்பிக்கும். அப்ப இந்த பிராணாயாமத்தினுடைய வழிமுறையின் மூலமாக தமோகுணம் ரஜோகுணத்திலிருந்து விடுபட்ட நான் சத்துவகுணத்திற்கு வருகிறேன். அதற்கு எனக்கு நல்ல உபாயமாக இருப்பது பிராணாயாமம். இந்த முறையிலே அப்ப இது வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? யம நியம ஆசனா. ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து கொண்டு என்னால் ஒரு 15 நிமிட நேரம் எந்த சலனமும் எந்த அசைவும் இல்லாமல் என்னால் பிராணாயாமம் செய்ய முடிகிறதா? அப்போ ஒரு ஆசனா, ஆசனா ஜெயம் என்பது வேண்டியிருக்கிறது. ஆசனா என்றால் இருக்கு, ஒரு இடத்துல இருந்து எவ்வளவு நேரம் என்னால் இருக்க முடியும்? ஸ்திரமான ஆசனம். ஸ்திரம் ஆசனம் ஆத்மனம் இதுல சொல்ற அத்தியாயம். ஸ்திரமாகவும் இருக்க வேண்டும், சுகமாகவும் இருக்க வேண்டும். சுகமாக அமர்ந்து கொண்டு ஸ்திரமாகவும் அந்த ஆசனம் இருந்து அசைவற்றதாக இருந்து ஆனந்தமாகவும் இருக்கக்கூடியதாக இருந்து ஒரு இடத்திலே நிலை நின்று கொண்டு ஆடாது அசையாது இருக்கக்கூடியவனாய் எவ்வளவு நேரம் என்னால் அமர்ந்திருக்க முடிகிறது? எவ்வளவு நேரம் என்னால் மனதை ஆடாமல் அசையாமல் வைக்க முடிகிறது? இதெல்லாம் ஆசனம். அதனால பதஞ்சலி முனிவர் 11 விதமான ஆசனங்கள் சொல்கிறார். அதனுடைய விரிவாக்கம் தான் நம்ம நூற்றுக்கணக்கான ஆசனாவை பற்றி பேசுகின்றோம். இந்த 11 பதஞ்சலி முனிவர் சொல்லுகின்ற முக்கியமான ஆசனங்கள். இதுல இருந்து வேற வேற பெயர்களோட ஆசனங்கள். இதுதான் அடிப்படை. இந்த 11 தான் அடிப்படை. இந்த 11க்குள்ள எல்லா ஆசனங்களும் யோகாசனங்கள் எல்லாம் இந்த 11 ஆசனங்களுக்குள்ளே
அதனால்தான் சூரிய நமஸ்காரத்தை சொல்லும் போது 12 ஆசனா 12 into 12 மந்திரம். 144 முறை ஒரு நாளைக்கு ஒருவன் செய்தானே ஆனால் 12 முறை. ஒருவேளை 12 முறை எனக்கு செய்ய முடியவில்லை. 12 மந்திரம். ஓம் அர்க்காய நமஹா, ஓம் பாஸ்கராய நமஹா, ஓம் சூர்யாய நமஹா, ஓம் ரவயே நமஹா அப்படின்னு சூரிய நமஸ்காரத்துக்கு 12 மந்திரங்கள். அந்த 12 மந்திரத்துக்கு 12 விதமான ஆசனங்கள். 12 into 12 144 முறை ஒரு நாளைக்கு ஒருவன் செஞ்சா ஒரு அரை மணி நேரம் அவன் செய்வது. அப்படி செஞ்சு முடிச்சா அது முழுக்க அந்த நாள் முழுக்க அவனுக்கு புத்துணர்ச்சியை குடிக்கிறது, கண்களுக்கு நல்ல ஒரு திக்ஷண்யத்தை குடிக்கிறது. அதுல எல்லா ஆசனங்களும் வந்து விடுவதாக யோக சூத்திரம் சொல்லுகிறது. இதெல்லாம் எதற்கு? உடலை தமோ குணத்திலிருந்து தட்டி எழுப்புவதற்கு, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, நோய்வாய்ப்படாமல் வைத்துக் கொள்வதற்கு, புத்துணர்ச்சியை வைத்துக் கொள்வதற்கு. அப்போதுதான் நான் அடுத்து வர முடியும். ஆசனம், ஆசனத்துக்கு அடுத்தது பிராணாயாமம், அதுக்கு முன்னாடி என்னடா யமம் நியமம். இது என்னடா, நான் இந்த ஆசன சித்தி பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அல்லது பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த யமம் நியமத்திலே நான் இருப்பேன். யமம் 5 சாதனம் சொல்றார், நியமம் 5 சாதனம் சொல்றார். இந்த 10 சாதனங்களும் சேர்ந்தது யம. அஹிம்சா, சத்தியம், பிரம்மச்சரியம், அஸ்தேயம், அபரிகிரகம். இந்த 5ம் யமத்திலே வரக்கூடியவை. நியமத்திலே வரக்கூடியவை சௌச்சம், சந்தோஷம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், தபஹா. சௌச்சம், சந்தோஷம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், தபஹா. இந்த 5ம் முன்னாடி சொல்லப்பட்ட யமத்துக்கு 5, இந்த 10ம் சேர்ந்தது நாம் பின்பற்ற வேண்டிய சாதனம். இந்த 2ம் யமம் நியமம் ஆசனம், இந்த 3ம் வெற்றி பெற்றால் பிராணாயாமத்துக்கு வருகிறது. இவைகள் எல்லாம் சேர்ந்து என்னை முழுமையாக தயார் செய்து பிரத்யாகாரத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. பிரத்யாகாரம், புறத்திலே ஓடிக்கொண்டிருந்த இந்திரியங்களை, உடலை, மனதை உள்முகமாக திருப்பி பிரத்யாகாரம். ஒரே விஷயத்தை நோக்கி இந்திரியங்களை திருப்புதல், மனதை திருப்புதல், பிரத்யாகாரம். பிரதி ஆகாரம் இஸ் ஈக்வல் டு பிரத்யாகாரம். இந்திரியங்களுக்கு, ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் விடுபட்ட இந்திரியங்களை மனதினுடைய எண்ணங்களோடு சேர்த்து, மனம் எதை எண்ண ஆரம்பிக்கின்றதோ அந்த எண்ணத்தை இந்திரியங்கள் எண்ணுவதற்கு, அதை நோக்கி இந்திரியங்கள் போவதற்கு செய்யக்கூடிய பயிற்சி பேர் பிரத்யாகாரம். ஆகாரம் என்றால் உணவு, பிரதி ஆகாரம் என்றால் இங்கே இந்திரியத்தை கொடுக்கக்கூடிய உணவு. எப்படி ஆகிவிடுகிறது? மனதினுடைய ஆகாரம் இந்திரிய ஆகாரம். மனதை நான் தயார்படுத்த மனம் எதை எண்ணுகிறதோ அந்த எண்ணத்துக்கேற்ப இந்திரியங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது, அதை நாட ஆரம்பிக்கின்றது. அதனால்தான் ஆழ்வார் சொல்றார், ஐம்புலன்களும் கண்ணே ஆக. 5 இந்திரியங்களும் இறைவனுடைய கண் நிரூபத்தை பார்க்கட்டும், நாக்கு பகவானுடைய நாமத்தை பாடட்டும், ஜபிக்கட்டும், பேசட்டும், காதுகள் பகவானுடைய வைபவத்தை கேட்கட்டும், கைகள் பகவானுக்கு அர்ச்சனை செய்யட்டும்,
உடல்கள் பகவானை ஆலிங்கனம் செய்து கொள்ளட்டும், கைங்கரியம் செய்யட்டும். இதெல்லாம் 5 இந்திரியங்களையும் ஒரே ஒரு விஷயத்தின்பால் திருப்புதல் பிரத்யாகாரம். இதெல்லாம் எப்ப வரும் கேக்குறீங்களா? இதெல்லாம் நாம முன்னாடி சொல்லப்பட்ட பாடலுக்கு அல்லவா, தீன ஜனாகா தனா தனம் தேயம் வித்தம் தேயம் சொன்னார் அல்லவா. அது நடந்ததுன்னா மன தூய்மை ஏற்படும் போது இந்த 5 சாதனங்களையும் நான் செய்கிறேன். பிராணாயாமம், பிரத்யாகாரம், இந்த 5 யம நியம ஆசனவை எல்லாம் நடக்கிறது. சரி, இந்த 5ம் சேர்ந்து என்ன செய்கிறது? என்னை யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறது? அடுத்த சாதனத்துக்கு என்ன அழைத்து கொண்டு போகிறார். நித்திய அனித்திய விவேக விசாரம். இதெல்லாம் சேர்ந்து என்னை உள்முகமாக திருப்பி நித்தியம் எது அனித்தியம் எது என்று விசாரம் செய்வதற்கு உண்டான இடத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போகிறது. நித்திய அனித்திய விவேக விசாரம். இப்பதான் மனசு விழிப்படைகின்றன. அறிவு சிந்திக்கலாம் என்று வருகின்றது. மன தூய்மை ஏற்படலாம், சிந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. இதுதான் மன தூய்மையினுடைய பலன். சிந்திக்காத மனம் சிந்திக்க ஆரம்பிக்கும். எது உண்மை, எது பொய், எதற்காக வாழ வந்தேன், என்ன நோக்கத்திற்காக வாழ வந்தேன், எதை அடைவதற்காக வாழ வந்தேன். அப்போ வரிசையா உடனே ஒரு சிந்தனை எல்லாம் அதுல இருந்து கிடைக்கும். விவேக சூடாமணி அப்படிங்கிற புஸ்தகத்துல அதிசயங்கிற பகவத்பாதா மாணவன் குருட்ட போய் இந்த 7 கேள்விகளை எல்லாம் கேட்கிறான். பந்தம் என்றால் என்ன, எப்படி வந்தது, பந்தமானது எப்படி நிலை பெற்று இருக்கிறது, பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், உண்மை என்றால் என்ன, பொய் என்றால் என்ன, உண்மைக்கும் பொய்க்கும் எப்படி நான் பகுத்தறிந்து பார்த்தல். இப்படி அவனுடைய விசாரமானது துவங்குகிறது. பகுத்தறிந்து பார்த்து நித்திய அனித்திய விவேக விசாரம். இப்போ நாம எதை விசாரம் செய்கிறோம் அப்படின்னா, அனித்தியத்தை எடுத்துக்கொண்டு, அனித்தியம் என்றால் நம்மை தவிர்த்து எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனித்தியம் தான். அது எல்லாமே, எல்லா அனுபவங்களும் அனித்தியம், எல்லா சூழ்நிலைகளும் அனித்தியம், எல்லா பலன்களும் அனித்தியம், எல்லா லோகமும் அனித்தியம். அனித்தியமான ஒரு உலகத்துல உட்கார்ந்து கொண்டு அது கொடுக்கக்கூடிய அனுபவங்களை எடுத்து விசாரம் பண்ணும். இது சரியா, அது சரியா, இவன் பண்றது சரியா, அவன் பண்றது சரியா, இப்படி நடந்து கொண்டானே, அப்படி நடந்து கொண்டிருக்கிறானே என்று அனித்தியமான அனுபவங்களிடத்திலே அதை நித்தியம் என்று பாதித்து அதுல என்னுடைய நேரத்தை, என்னுடைய நாட்களை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய அறிவை எல்லாவற்றையும் அதற்காகவே, அதுல ஏதாவது மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியுமா என்றால் அதுவே அனித்தியம். கனவில் நான் வாழ்ந்த வாழ்க்கை நினைவு உலகத்துல நான் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது. அதுவே கனவு. கனவான உலகத்திலே கனவை அனுபவித்த எனக்கு நினைவு உலகத்துல நான் அதுக்கு ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அதே போல பெரிய கனவு, இந்த கனவான உலகத்துல நாம் அனுபவிக்கின்ற அனைத்தும் கனவு. அது புரிந்தால் மட்டுமே நாம் எங்க வருவோம்? நித்தியமானதை நோக்கி என்னுடைய பிரயாணம் இருக்கும். எது நித்தியம், எது அனித்தியம், இந்த பகுத்தறிந்து பார்த்திருக்கணும். அப்படின்னா இந்த அறிவு அவனுக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி எல்லா அனுபவங்களையும் அனுபவித்து பார்த்திருந்தால் மட்டுமே இந்த பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற அந்த கேள்வியானவனுடைய மனதிலே பிறக்குமே தவிர இந்த உலகத்தினுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து பார்க்காத வரை அவனுக்கு இந்த அனுபவங்கள் பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய நாட்டம் வராது.
இல்லையே ரமண மகர்ஷிக்கு வந்ததே, காஞ்சி மாமுனிவருக்கு வந்ததே, சிவானந்தருக்கு வந்ததே, சின்மயானந்தருக்கு வந்ததே என்றால் எத்தனையோ பிறவிகள் அவர்கள் உலகத்தினுடைய அனுபவங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து அவர்களுக்கு வைராக்கியமானது ஏற்பட்டு மீண்டும் விவேகத்தின் மூலமாக வைராக்கியம் ஏற்பட்டு அவர்கள் எது நித்தியம் எது அனித்தியம் என்று பகுத்து பார்க்கக்கூடிய விசாரத்துக்கு வருகிறார்கள். நித்யா நித்ய விவேக விசாரம். பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய தகுதி ஒருவனுக்கு வந்தால் அப்ப அவன் எங்கே வந்து ஆக வேண்டும்? குருவை நோக்கி வந்தாக வேண்டும். குருவை நோக்கி வந்து குருவிடத்திலே அமர்ந்து குருவுக்கு சேவை செய்து அதன் மூலமாக அவரிடத்திலே ஞானத்தை பெற்று ஆக வேண்டும். வேறு வழியே கிடையாது. அப்ப இங்க இரண்டாவது சாதனம் சொல்கிறார், நித்திய அனித்திய விவேக விசாரம். அப்ப இத என்ன வந்து விட்டது? சாதன சதுஷ்டயம் அத்தனையும் வந்து விட்டது. முதல்ல சொல்லப்பட்டது கர்மயோகம். கர்மயோகத்தினுடைய 5 படிகள். அதன் மூலமாக தகுதி ஏற்பட்டு விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டவனாய் தூய்மையான மனம் கொண்டவனாய் விவேகம், வைராக்கியம், சமதமாதி சக்த சம்பத்தி, முமுட்சித்துவங்கிற அந்த 4 சாதனங்களையும் கைவரப் பெறுகிறார். அதை ஒரே வரியில சொல்லிட்டார், நித்யா நித்ய விவேக விசாரம். இப்ப இந்த தகுதியோட சாதகனாக சிஷ்யனாக தன்னை தயார்படுத்திக் கொண்டவன் உலகத்திடத்திலிருந்து மெதுவாக விடுபட்டு வருகிறான் அல்லவா? மெதுவாக விடுபட்டு வரக்கூடியவனுக்கு பூரணமான வைராக்கியம் இருந்தது என்றால் நிச்சயமாக அவன் குருவை அண்டி வந்து குரு சொல்கின்ற ஞானத்தை உடனடியாக அபியாசம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அவனுக்கு அந்த பக்குவம் இல்லைன்னு வச்சுக்கணும். பக்குவம் வருகின்ற வரைக்கும் அவன் இந்த சாதனங்களை செய்தாக. ஒன்று. இரண்டாவது, மனம் ஒருமுகப்படுவதற்கும் மனம் பலப்படுவதற்கும் மனம் ஸ்திரமாக நிற்பதற்கும் வாங்கி அறிவிலே மனம் நிற்பதற்கும் அந்த அறிவை புரிந்து கொள்வதற்கும் இந்த சாதனம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறது. என்ன சாதனம்? மூன்றாவது சாதனம் சொல்லுகிறார், ஜாப்ய சமேத சமாதி விதானம். ஜாப்ய சமேத. ஜாப்ய என்றால் ஜப. ஜாப்ய ஜாப்ய சமேத. சமேத என்றால் கூடியவனாக. சமேத என்றால் கூடிய. ஜாப்ய சமேத என்றால் ஜபத்துடன் கூடியவனா. இங்க மனம் ஒருமுகப்பாட்டுக்காகவும் மனம் விரிவடைவதற்காகவும் ஞானத்தை வாங்கி வைத்துக் கொள்வதற்காகவும் அந்த ஞானமானது இவனுக்கு புரிதலை ஏற்படுத்துவதற்காகவும் இவனை அந்த ஞானத்திற்கு தகுதியுடையவனாக ஆக்குவதற்காகவும் செய்யக்கூடியது ஜபம். அதோட கூடியவனாய் என்ன செய்ய சொல்றார்? அந்த ஜபத்திலேயே மனதை ஜாப்ய சமேத சமாதி விதானம். சமாதி. சமாதி என்றால் அந்த ஜபத்திலேயே இவன் ஈடுபட்டவன். சம்யக் ஆதீயதே இது சமாதி. மனமானது முழுமையாக அந்த ஜபத்திலேயே ஒன்றி போய்விட்டது. அதை தவிர்த்து வேறொரு எண்ணங்கள் அங்கே வராமல் இருந்தால் அது பேர் சமாதி. அந்த உதாரணத்துக்கு
நான் ஓங்காரத்தை ஜபிக்கிறேன் என்றால் அந்த ஓங்காரத்தை ஜபித்து மனம் அந்த ஓங்காரத்திலேயே இருந்து வேற எந்த ஒரு நாமத்தையும் அது எண்ணாது அதை மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தால் அதுக்கு பெயர் சமாதி. அப்ப இங்க ஜப சமாதி, ஜபத்திலேயே இவனுடைய மனம் முழுமையாக ஒன்று இணைந்து சமாதி விதானம் அதையே செய்யக்கூடியவனாய், சமாதியை செய்து அதையே அடையக்கூடியவனாய் அவன் இருத்தல். ஜாப்ய சமேத சமாதி விதான். எதற்காக இது? ஒரு காரணம், ஜபத்தின் மூலமாக மனம் விரிவடைகிறது, மனம் தூய்மை அடைகிறது, ஸ்திரப்படுகிறது, பலம் பொருந்தியதாக மாறுகிறது, உண்மை அறிவை வாங்கிக் கொண்டு அதை புரிந்து கொள்வதற்குண்டான அனுமதியை பெறுகிறது. ஜபத்தினுடைய சித்தி ஞானத்தை பெறுவதற்குண்டான எல்லா தகுதியும் கொடுக்கிறது. இந்த மூன்றையும் ஒருவன் கவனமாக செய்தான், கர்மயுகத்தின் மூலமாக தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சாதன சதுஷ்டயத்தின் மூலமாக தன்னை தயார்படுத்திக் கொண்டவனாய் சதாசிரவ காலமும் ஜபத்திலே சித்தி பெற்றவனாய் இருந்து கொண்டு என்ன செய்ய சொல்றார்? மகத் அவதானம் குரு. மகத் அவதானம் அவதானம் குரு. அவதானம் குரு. சாவதான் அப்படின்னு கேள்விப்பட்டு, சாவதான் என்றால் கவனமாக இருங்கள். கவனமாக, அவதானம் என்றால் மனதை அதிலேயே செலுத்துவாயாக. அவதானம் அதிலேயே நிலை பெறவை. அவதானம் குரு, அதிலேயே நிலை பெற வைப்பாயா. எப்படி? மகத் அவதானம், மிகுந்த ஜாக்கிரதையுடன் கூடியவன், மிகுந்த கவனத்துடன் கூடியவனாய் மனதை அதிலேயே செலுத்திக் கொண்டான். என்ன அர்த்தம்? மனம் சிதறடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சஞ்சலப்பட வாய்ப்பு இருக்கிறது. நம்மை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை கலங்கப்படுத்துவார்கள், தடை கொண்டு வருவார்கள். சோம்பல், கவனக்குறைவு, தூக்கம், மறதி, கவலை, பயம், ஆசை, பொறாமை, இவர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார்கள், நம்மை தடை செய்வார்கள். அதிலே உன்னுடைய கவனத்தை செலுத்தி விடாதே. அதெல்லாம் நீக்கி இந்த மூன்றிலும் கவனமாக இருந்து இந்த மூன்றையும் ஒழுங்காக ஒருவன் செய்தால் எங்கே வருவான்? 31வது பாடலுக்கு இவரை நோக்கி வருவான். யாரு? பாடலை படிப்போம், சிந்திக்கலாம். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராதசிராத்பவ முக்தா சேந்திரிய மானச நியமாதேவம் திரக்ஷ்யசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராதசிராத்பவ முக்தா சேந்திரிய மானச நியமாதேவம் திரக்ஷ்யசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே கோவிந்தம் பஜ மூடமதே. இந்த மூன்று விதமான சாதனங்களை கொண்டவனாய் அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக 5 படிகளை எடுத்துக்கொண்டு சாதன சதுஷ்டயத்தின் மூலமாக சிஷ்யனாக மாறி முமுட்சுவாக மாறி பகவானையே உபாசனை செய்து கொண்டு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடியவனாய் ஞானத்தை பெறுவதற்காக யாரை நோக்கி வருகிறான்? குருவை நோக்கி வருகிறான். இங்க பாருங்க, முதல்ல
நாடுவதற்கு உண்டான தகுதி, நாட வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்பொழுது வருகிறது? பிரத்யாகாரத்தின் மூலமாக வருகிறது. அப்போ இந்த தகுதிக்கு பிறகு பிரத்யாகாரம் சாதன சதுஷ்டயத்தின் மூலமாக மோட்சம், மோட்சம் அடையணுங்கிற விருப்பம், நாடுதல், இறைவனை நாடுதல். அப்போ நாடுன்னு வரும்போது அவரை பக்தியுடன் ஜபிக்க ஆரம்பிக்கின்றோம், நினைக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த நாடுதல் என்பது என்ன பண்ணுகிறது? அடுத்து யாரை நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேனோ அவரை அறிதல். அவரை அறிதல் எப்படி அறிய வேண்டும்? யாருடைய துணை கொண்டு அறிதல்? இறைவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? இறைவனுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு? எனக்கும் உலகத்துக்கும் என்ன தொடர்பு? எப்படி நான் இறைவனை அடைவது? எப்படி நான் இறைவனோடு ஒன்றுவது என்கின்ற கேள்வி எல்லாம் இருந்தால் அப்ப நான் அந்த அறிவை தேடி வந்து ஆக வேண்டும். அந்த அறிவு எனக்கு யார் கொடுப்பா? குருவை தவிர யாரும் கொடுக்க மாட்டேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா, நிர்பர பக்தா, மாறாத பக்தி, நிர்பர பக்தி, மாறாத பக்தியை, மேலான பக்தியை, நிர்பர உயர்ந்த பக்தி யாருக்கு வைக்கணும்? சரணாம்புஜ நிர்பர. சரணம் என்றால் பாதம், அம்புஜம் என்றால் தாமரை. அம்புஜத்தை போல தாமரையை போன்றிருக்கக்கூடிய அவருடைய பாதார விந்தத்திடத்திலே மாறாத உறுதியான பக்தியை, நிர்பர பக்தா, மாறாத பக்தியை நான் வைத்தேன். எந்த பாதத்துல? குரு. குருவனுடைய தாமரை போன்றிருக்கக்கூடிய பாதத்திடத்திலே நிர்பர பக்தா. ஏன் தாமரையை எப்ப பார்த்தாலும் எல்லா இடத்துல பகவானுக்காக இருக்கட்டும், குருவுக்காக இருக்கட்டும், ஏன் தாமரை புஷ்பத்தை உதாரணம் இருக்கிறார்? தாமரை என்பது சேற்றிலிருந்து வரக்கூடியது. சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படின்னு பார்க்கணும், தமிழ்ல பார்க்கணும். சேற்றிலிருந்து முளை, சேற்றிலிருந்து முளைத்த ஒரு வஸ்து இறைவனுடைய பாதத்தையும் இறைவனுடைய திருமேனியையும் அலங்கரிக்கின்றது. அது இருப்பது என்பதோ தடாகத்தில், சேற்றிலிருந்து முளைக்கிறது. ஆனால் அது போகக்கூடிய இடம் அதை படைத்தவனிடத்திலே போய் செய்கிறது. என்ன அற்புதம் பாருங்க. சேற்றுக்குள்ளே இருக்கின்ற ஒரு பொருள் சேற்றினுடைய எந்த சுவடும் இல்லாமல் இருக்கும். இரண்டாவது, சேற்றிலிருந்து முளைத்த தாமரை சேற்றினுடைய எந்த தோஷமும் அதற்கு பார்க்க முடியவில்லை. நம்ம மூன்றாவது, சேற்றுக்கும் தாமரைக்கும் தொடர்பு என்பது இல்லை நேரடியா. தன்னுடைய தொடர்பை எங்கே வைத்துக் கொள்கிறது என்றால், பகவானை பற்றி சொல்லும், ஸ்ரீ ராமனை பற்றி சொல்லும் போது அப்பா காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாராம், அம்மா வந்து காட்டுக்கு போன்னு சொல்லிவிட்டார். அதை கேட்ட பகவானுடைய உள்ளம் எப்படி இருந்ததுன்னு எழுதாரு. அன்று மலர்ந்த தாமரையை போல் இருந்ததா. எப்படி இருக்கு பாருங்க, உள்ளம் எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு. அன்று மலர்ந்த தாமரையை போல் இருந்ததா. தாமரை சேற்றிலிருந்து வந்தாலும் சேற்றினுடைய தோஷம் இல்லாமல்
அது சூரியனை நோக்கி வளர்கிறது. சூரியனுடைய தன்மையை தான் வாங்கி மலர்கிறது, மகரந்தத்தை கொடுக்கிறது, மிருதுத்தன்மையை கொடுக்கிறது, அழகை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை காட்டுகிறது, அன்பை கொடுக்கிறது. சேற்றிலிருந்து வந்திருக்கக்கூடிய தாமரை சேரால் பந்தப்படாமல் சேற்றுக்கும் ஜலத்துக்கும் தொடர்பு இல்லாமலும் இருக்கிறது. இதுக்கு மேல என்ன அழகான உதாரணத்தை கொடுக்க முடியும்? இப்ப சேறு வேறு எதுவும் இல்ல, சேற்றிலிருந்து முளைத்த செந்தாமரை போல இருக்கக்கூடியவன் தான் குரு. அவன் என்ன பண்ணிவிட்டான்? இந்த உடல் என்கின்ற தடாகத்திலே, உடல் என்கின்ற தடாகத்திலே சேர் நிறைந்திருக்கக்கூடிய 3 மலங்கள் சேராக இருக்கு. 3 மலங்கள் சேராக, அவித்யா காமம் கர்மம் சேராக இருக்கு. 3 குணத்தினாலே வந்த 3 மலங்கள் சேராக இருக்கு, 3 வினைகள் சேராக இருக்கு. அந்த சேற்றிலிருந்து ஞானத்தின் மூலமாக தன்னை விடுவித்துக் கொண்டு விட்டான், செந்தாமரையாக மாறிவிட்டான். ஆனால் இந்த தெய்வத்தை தான் வசிக்கிறான். எப்படி தடாகத்திலிருந்து வெளிப்பட்ட தாமரை தடாகத்திலேயே தொடர்பு இல்லாமல் வசிக்கிறதோ, அதை போல இவனும் இந்த தடாகத்தில் தான் இருக்கிறான். 3 சரீரங்கிற தடாகத்தில் தான் இருக்கிறான். ஆனால் சேரு இவனை ஒட்டாமல் பார்த்து, சேரு இவனை ஒட்டாமல் பார்த்து கொண்டு, அப்ப இவனுடைய பார்வை முழுக்க எங்க இருக்கிறான்னா, எப்படி தாமரையானது சூரியனை பார்த்துக் கொண்டிருக்கிறது, அதை போல இவருடைய பார்வை முழுக்க பிரம்மனிடத்திலேயே இருக்கிறது. பிரம்மனாகவே ஆகிவிட்டான், பிரம்மனையே நினைக்கிறான். பிரம்மனையே நினைக்கின்ற அந்த குருவனுடைய பாதத்தை போய் நான் வணங்கினான். எனக்குள் இருக்கக்கூடிய தடாகம் சேரு, அதிலிருந்து என்னை அவர் கட்டாயம் விடுவிப்பார். அதனால் அவரிடத்திலே போய் நான் நிர்பர மாறாத பக்தியை, இதனுடைய துணை கொண்டு அவர் என்னை விடுவிக்கிறார், சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா தடாகத்திலே நாம் புஷ்பத்தை பறிக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் காலுடன் இறங்கி விட முடியாது. வெறும் காலுடன் இறங்கி விட முடியாது. அப்ப நாம் என்ன பண்ணுவது? தண்ணி மேல மிதந்து கொண்டு போக வேண்டும். காலானது சேற்றுக்குள்ளே அழிந்து விட்டால் உள்ளே இழுத்துக் கொள்ளும். அந்த தண்டு இருக்கு பாருங்கள், தாமரையினுடைய மேலே புஷ்பம் தெரிகிறது, அந்த புஷ்பமானது தண்டுடன் தானே வருகிறது. அந்த தண்டு ரொம்ப ரொம்ப மெல்லியனதாக இருக்கக்கூடிய தண்டு நம் காலிலே சுற்றி கொண்டு விட்டது என்றால் நம்மை உள்ளுக்குள்ளே இழுத்து தண்ணிக்குள்ளே அழுத்தும் தன்மை படைத்தது, ஜல ஓட்டத்தை நிறுத்தும் தன்மை படைத்தது, ஜல ஓட்டத்தை அசுத்தப்படுத்தும் தன்மை படைத்தது. அப்பேற்பட்ட அந்த சூக்ஷ்மமாக இருக்கின்ற வாசனைகள் எல்லாம் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டுமானால் அதை அறுத்து எரிவதற்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? கையில ஒரு கத்திரிக்கோளை எடுத்து கொண்டு போகின்றோம். அதே போல குரு என்ன பண்றார்? நம்முடைய தொடர்பை துண்டிப்பதற்கு சாஸ்திரங்கிற கத்திரிக்கோளை கொண்டு நமக்கும் இறைவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை நெருங்க விடாமல் எது தடுத்து கொண்டிருக்கிறோ அந்த சூக்ஷ்மமான உறவுகளை எல்லாம் அறுத்தெறிந்து ஞானத்தின் மூலமாக எனக்கு என்ன பண்ணுகிறார்? நான் அடைய வேண்டிய இலக்கை காமித்து கொடுக்கிறார். ஆகினாலே அவருடைய பாதார விந்தத்தை குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா, அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும்? சம்சாரா அச்சிராத் நவமுக்தா,
அச்சிரா சம்சாரா விரைவா வெகு விரைவா அச்சிரா வெகு விரைவில் தாமதம் இல்லாமல் சிரம் என்றால் தாமதம் அச்சிரம் என்றால் தாமதம் இல்லாமல் சம்சாரா சம்சார தாபத்திலிருந்து முக்தா நான் விடுபட்டவனாக ஆகின்றேன். சம்சாரம்னா என்ன, எப்படி நாம் விடுபடுகின்றோம்? சாயங்காலம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.